எவ்ரிவன், நான் லாஸ்ட் வீடியோ வந்து இதான் என்னோடய கேள்வி அதோட அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். காரணம் என்னென்னா, நம்ம 3 minutes தான் ஷார்ட்ஸ் பேச முடியும். ஸோ அதுக்கு மேலே பேசினாலும் இப்போ இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அவ்வளோ டைம் இல்லை பார்க்குறதுக்கு. சரி, அதனால தான் வந்து நான் அடுத்த சீரீஸாக பேசலான்னு பார்த்தேன். ஸோ இந்த செலிப்ரிட்டி வர்ஷிப்புன்றது ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்குங்க. ஈவன் அவங்க குழந்தைக்கு அந்த பேர் வைக்கிறாங்க, உடம்புல டேட்டு குத்திக்கிறாங்க, ஒரு ஆடியோ லான்ச் ஸ்பீச்சுக்காக போய் மிதிப்பட்டு ஸ்டாம்பேட் ஆகிற லெவல் வந்து எல்லோரும் போய் அதை கலந்துக்கிறாங்க. ஒரு செலிப்ரிட்டி வந்து ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு வராங்க, ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுறாங்க, அப்பயும் வந்து ஈசல் கூட்டம் மாதிரி நம்ம அப்படி போய் நிற்கிறோம். எனக்கு இதெல்லாம் தான் எனக்கு என்னன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நம்மலாம் இப்போ நல்லாவே படித்து ஒரு நல்ல சுச்சுவேஷன்ஸுக்கு வந்துட்டோம். இருந்தாலும் நம்ம மைண்ட் ப்ரோக்ராமிங் ஏன் அப்படி இருக்குதுன்னு தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் இந்த 20s and 25 இருக்கிறவங்க தான் இந்த போஸ்டர் ஒட்டுறது, அவங்களுக்காக வந்து சண்டை போடுறது, டைமை வேஸ்ட் பண்ணுறது. இதில் இன்னொரு உங்களுக்கு ஒரு ஸ்டாட் சொல்கிறேன். இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒருத்தர் வந்து மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருங்க. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. அவர் வந்து ஒரு வருஷத்தில் அவரோட ஃபேவரட் ஹீரோவோட படம் 1 இல்லை 2 ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட் டே டிக்கெட்டு பிளாக்லேயோ எப்படியோ 1000 rupees கொடுத்து வாங்குறாரு. அந்த 1000 rupees கொடுத்து வாங்கினா கூட அந்த 1 lakhல 1000 rupees எவ்வளோ? 1% ஆஃப் அவர் இன்கம் தான். அவர் வந்து போய் பார்க்குறாரா? சரி, ஏதோ பார்த்துட்டு போகிறாரு, ஏதோ அவருக்கு ஒரு ஹாப்பினஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் இந்த எஃப்டிஎஃப்எஸ் வரவங்க யாருன்னு நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டெய்லி லேபராக ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆர்ட்ஸ் படிக்கிற பசங்களாக இருப்பாங்க. அவங்க அப்பாவே கூலி வேலைக்கு போய்ட்டு இருப்பார். அப்படி இருக்கவங்களோட பசங்க தான் வந்து மேக்ஸிமம் அந்த எஃப்டிஎஃப்எஸ் பார்ப்பாங்க. அதுவும் வந்து ஒரு நார்மல் நிலைமையில் இருக்க மாட்டாங்க. சும்மா தேட்டரில் உள்ளே போகிறப்போ அந்த தேட்டர் கண்ணாடியை உடச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாம் போய் அந்த டயத்தில் போய் உட்காந்துக்கப்புறம் தானே அந்த படம் போட போகிறாங்க. அதுக்குள்ளே உள்ளே போகணுன்னு குரூப்பாக போய் இடித்து நான் வந்து ஒரு இடத்துல நின்று என்னால் மூச்சு விட முடியல. 2023 ஒரு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு, 2 பெரிய ஹீரோஸோட கிளாஷு. அங்கே போய் நிற்கிறேன், என்னால் மூச்சு விட முடியலங்க. மூச்சு விட முடியாமல் 15 minutes நின்றுட்டு இருந்தேன். அதோடு போய் உட்காந்து போலீஸ் செக்கப்போட போய் உட்காந்து படத்தை எல்லாம் ஒரே டைமில் தான் போடுறான். எனக்குன்னு ஒரு சீட் டிக்கெட் இருக்கா? நான் எப்படி பார்த்தாலும் அந்த டைமில் போய் உட்காந்து தானே படம் போட போகிறோம். அதுக்கு அவ்வளோ முந்தி அடிச்சுட்டு போகிறது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி இருந்தது, அதை ஒரு பையன் பகார்னு குட்டி உடச்சிட்டான். அதை எதுக்கு உடச்சானே தெரில. நான் சைடில் பார்த்துட்டு இருக்கேன், டக்குன்னு ஒரு குத்தி உடச்சிட்டு ஏ தலைவா அப்படின்னு அவங்க பேரை சொல்லிட்டு போகிறான். இந்த மாதிரி நிலமை இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது அட்லீஸ்ட் ஃப்ரம் நம்ம ஜென்ரேஷன்லேருந்து இப்போ நான் ஒரு பேரண்ட் ஆகிட்டேன், நீங்கள் இப்போ நிறைய யங் பேரண்ட் இருப்பீங்க. உங்களோட பசங்களுக்காவது இதை பாஸ் ஆன் பண்ணாமல் இருங்க. நம்மளை வந்து நம்மளோட எல்டர்ஸை பார்த்து இதெல்லாம் பண்ணிட்டோம். நம்மளுமே வந்து நம்ம கசின்ஸோ நம்ம அப்பா அம்மாவையோ அவங்களுக்கு முன்னாடியோ யாரையோ பார்த்து இதை பண்ணிட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் வர பசங்க இதுவுமே இது பண்ணாமல் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.